Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கேஸ் ஸ்டவ் வந்து அது மேலே இருக்க ஸ்டாண்டில் இந்த மாதிரி துரு பிடிச்சி கரைகள் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி இரும்பு ஸ்டாண்டாக இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி துரு கரைகள் நிறைய இருக்கும். அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி மாற்றுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கடைகள்லையும் ஆன்லைன்லேயும் புதுசாகவே கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 200லேருந்து 300 வரைக்கும் ரேட்டில் கிடைக்குது. ஆனால் நம்ம வீட்டிலே வந்து இருக்கிற ஸ்டாண்ட் வந்து நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதை புதுசாக வந்து மாற்றிடலாம். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 பொருள் மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி பெயிண்ட் வந்து நமக்கு கிடைக்குது கடைகளில். பிளாக் கலர் பெயிண்ட்டு வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம்லாம் இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ரேட்டே வந்து 43 ருபீஸு. ப்ரெஷ் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் இருக்கும். பெயிண்ட் ப்ரெஷ்ஷு என்கிட்ட இல்லாதனால ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷும் வாங்கியிருந்தேன். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டாண்டில் வந்து துருக்கரை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த சாண்ட் ஷீட் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஷீட்டு அதில் வந்து நிறைய வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய மாதிரி ஷீட்ஸ் கிடைக்கும். அதில் E480 இந்த ஷீட் வந்து நமக்கு வந்து நல்லா அந்த துருக்கரையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த ஷீட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த துருக்கரைகளை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டால் நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்மூத்தாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணால் நல்லா பெயிண்ட் ஒட்டி பிடிச்சி சூப்பராக நமக்கு அழகாக ஆகிடும். அதனால நம்ம வந்து நல்லா அந்த துருக்கரைகளை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக தேய்ச்சதுக்கு அப்புறமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதே மாதிரி 2 ஸ்டாண்டையும் நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கேன். நமக்கு வந்து பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் கூட கிடைக்குது. இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணாமல் ஸ்ப்ரேவால் அடிக்கிற மாதிரி பெயிண்ட்ஸ் வந்து இதே மாதிரி பிளாக் அதே மாதிரி எல்லா கலர்லேயுமே கிடைக்குது. ஆனால் ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் பாக்ஸாக வாங்கிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது யூஸ்க்கு கூட இந்த பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இந்த மாதிரி பாக்ஸில் வாங்கிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி அந்த சாண்ட் ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி 2யுமே நான் வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து பெயிண்ட் வந்து பண்ணும்போது நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். கீழே இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த துரு கரைகள்லாம் வந்து எங்கேயுமே படாமல் இருக்கும். எந்த அளவுக்கு துரு வந்து பிடிச்சிருந்தது பாருங்கள். அவ்வளோ கரைகள் இருந்துச்சு, அவ்வளோ வந்து தூள் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பேஸ்கெட்டில் போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பெயிண்ட் ப்ரெஷ் வந்து நான் எடுத்திருக்க சைஸ் வந்து 6 எடுத்திருக்கேன். இந்த சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்ககிட்ட பெரிய சைஸ் ப்ரெஷ் இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் டியூத் ப்ரஷ் இருக்கும், அதை கூட நம்ம வந்து இந்த பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி கூட போட்டுடலாம். நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். பெயிண்ட் பண்ணி முடிக்கும் போதே பாருங்கள், நமக்கு சூப்பராக நம்மளோடது புதுசு மாதிரி மாறிடுச்சு. கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்குறதுனா வாங்கிக்கலாம். 200 300 நம்ம செலவு பண்ணுறதை விட வீட்டில் இருக்க ஸ்டாண்ட் வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது. அதில் எந்த டேமேஜும் இல்லைன்ற பட்சத்தில் இதே மாதிரி சூப்பராக பெயிண்ட் வாங்கி அழகாக பெயிண்டிங் பண்ணி நம்ம வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மணியும் வேஸ்ட் ஆகாது, நம்ம ஸ்டாண்டும் வந்து வேஸ்ட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஓவர் நைட் வந்து நான் வந்து காய விட்டுட்டேன். நைட்டு தான் இது வந்து நான் பெயிண்ட் பண்ணேன். ஓவர் நைட் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் சமையல் வேலைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நைட்டு பெயிண்ட் பண்ணேன். நைட்டு வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா காலையில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம புதுசு எப்படி வாங்கியிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜே இல்லை. அதனால் எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசே இல்லை. அதனால் நம்ம இதை வந்து புதுசு பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே ஸ்டாண்டுங்க மேக்ஸிமம் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டுங்க வந்து துரு பிடிச்சி இருக்கும். அதை நீங்களுமே இந்த மாதிரி அதிக செலவு இல்லாமல் புது ஸ்டாண்டு வாங்காமல் இந்த மாதிரி சூப்பராக ரினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நான் ஓவர் நைட் காய விட்டுட்டேன். காஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், புதுசு மாதிரி ஆயிடுச்சு. கேஸ் ஸ்டவ்வுமே பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து எனக்கு கீழெல்லாம் அந்த துரு கரை கொட்டி கொட்டி அந்த ஸ்டீலில் இருக்கிற அந்த இடம்லாம் வந்து அப்படியே
துரு பிடிச்ச மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. கேஸ் ஸ்டவ் பார்க்குறதுக்குமே நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய்.